ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சஞ்சனா வியூ. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தாலி சரடை வந்து எத்தனை டைம் வருஷத்தில் மாற்றிக்கலாம், அடிக்கடி மாற்றணுமா, எந்த கிழமையில் மாற்றணும், என்றைக்கு மாற்றணும், என்ன நேரத்தில் மாற்றணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாலி கயிறு எப்போவுமே அழுக்கு பிடிச்சி கருப்பு கலரில் அப்படிலாம் இருக்கக்கூடாது. எப்போவுமே நல்லா புதுசாக இருக்கணும். அதுக்குன்னு அடிக்கடி மாற்றிட்டும் இருக்கக்கூடாது. எப்போல்லாம் மாற்றலான்னா வருஷத்துக்கு ஒரு 2 டைம் மாற்றலாம். அது வந்து எப்போல்லாம்னா ஆடிப்பெருக்கு, திருக்கல்யாணம், மாசி மகம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். சில பேர் திருவாதிரை விரதம் இருந்து மாற்றுவாங்க. அப்படிப்பட்ட நாட்களில் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். மாதம் மாதம் வர்ற வளர்பிறை, பஞ்சமி, தசமி திதி இந்த 2 திதியும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த 2 திதி வர்ற நாளாக பார்த்து நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா கிழமைகள் வந்து திங்கள், புதன், வியாழன், ஞாயிறு இந்த 4 நாட்களில் மாற்றிக்கலாம். செவ்வாய், வெள்ளி, சனி இந்த 3 நாள் மாற்றுறத வந்து தவிர்த்துக்கலாம். வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ஒரு நாளும் மாற்றவே கூடாது. ஆனால் திருவாதிரை விரதம், இல்லைன்னா திருக்கல்யாணம், ஆடிப்பெருக்கு, மாசி மகம் இந்த நாட்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்தால் மாற்றிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள். நமக்கு வருடங்களுக்கு ஒவ்வொரு நாள் வரக்கூடியது. இது வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமைன்னு எந்த நாளில் வந்தாலும் அன்றைக்கி நாள் கிழமை பார்க்க நேரத்தில் மாற்றலான்னு பார்க்கலாமா. நம்ம மாற்றக்கூடிய நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றுறது வந்து ரொம்பவே சிறப்பு. ஏன்னா அந்த நேரத்தில் எந்த ஒரு இதுவும் பார்க்காண்டா காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வீட்டில் சாமி அறையில் போய் கிழக்கு முகமாக பார்த்து உட்காந்து நம்ம வந்து தாலி கயிறை மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு அந்த டைமில் மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கௌரி நல்ல நேரம் இல்லைன்னா நல்ல நேரம் பார்த்து அந்த நேரத்தில் மாற்றிக்கோங்க. அப்புறமா நம்ம மாற்றுற நேரத்தில் வந்து ராகு காலம், யமகண்டம் இந்த 2ம் இல்லாத மாதிரி மாற்றிக்கோங்க. அப்புறம் அன்னையோட நாளில் மரண யோகம் இருக்கக்கூடாது. மாற்றுறவங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் கயிறு மாற்றும் போது கணவர் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து கட்ட சொல்லுங்கள். அது ரொம்பவே நல்லது. இல்லை பக்கத்தில் இல்லை வெளியூரில் இருக்காங்க அப்படிங்கிறவங்க வந்து நீங்களே மாற்றிக்கோங்க. தாலியை கழட்டி மாற்றும் போது கழத்துறதுக்கு முன்னாடி எப்போவுமே கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறை எடுத்து சும்மா ஒரு நாட் போட்டு கெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுத்தில் இருக்க தாலியை வந்து முன் பக்கமாக கழற்றணும். என்றைக்குமே பின்பக்கமாக கழற்றவே கூடாது. முன் பக்கமாக கழற்றி அதில் எல்லா இதையும் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தாலி செயினை போட்ட அப்புறமா நம்ம கட்டின மஞ்சள் கயிறை வந்து கழற்றிக்கலாம். வெறும் கழுத்தில் எப்போவும் மாற்றாதீங்க. தாலி கயிறு எப்போவுமே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெளியே போடாதீங்க, உள்ளே போட்டுக்கோங்க. அதுதான் சிறப்பு. ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்ணோட தாலியை வந்து நேராக பார்க்கக்கூடாதுன்னு அப்புறமா தாலி கயிறு மாற்றும் போது ஒரு துணி விரித்து அது மேலே நீங்கள் உட்காந்துக்கோங்க. நம்ம முன்னாடி ஒரு தாம்பலத்தில் கொஞ்சமாக பூவு, மஞ்சள், குங்குமம், ஒரு மஞ்சள் கயிறு இதை வச்சுட்டு வந்து மாற்றுங்க. நம்ம தாலியை கழட்டி கீழே வைக்காமல் அந்த தாம்பலம் மேலே வச்சு மஞ்சள் கயிறை கழுத்தில் போட்டுட்டு அந்த தாம்பலத்தில் தாலியை வச்சு அதில் ஒருக்களெல்லாம் சேர்த்துட்டு அப்புறமா சாமி முன்னாடி வச்சு எடுத்து கட்டுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.